ஜனநாயகமே வழிகாட்டு, ஏழை ஜனங்களை காப்பாற்று. ஜனநாயகமே வழிகாட்டு, ஏழை ஜனங்களை காப்பாற்று. பாரிசாலன் தமிழ் தேசிய இயக்க தோழர்களுக்கும் என் அன்புக்குரிய தமிழக மக்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் தினந்தோறும் இந்த காணொளி பதிவு செய்யும் முன்பு நான் பேசக்கூடிய கருத்தியலும் நான் தொட்டு காட்டக்கூடிய தலைவர்களும் நம் இயக்க சிந்தனைக்கு உட்பட்டவர்களா, நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது எதிர்க்கிறோமா என்று ஆய்வு செய்வது உண்டு. ஆனால் நம்முடைய அரசியல் பயணத்தை நாம் சற்றே திரும்பி பார்த்தால் எந்த ஒரு தலைவரும் நமக்கான ஒரு வழிகாட்டியாக ஒரு சில காலம் நாம் பயணித்திருப்போம். ஒரு எல்லைக்கு வந்த பிறகு நாம் நமக்கான ஒரு கருதுகோளை, நமக்கான ஒரு கட்டமைப்பை இயற்கையாக அமைக்க முற்படும் போது நாம் பின்பற்றிய தலைவரையோ அல்லது ஒரு அமைப்பையோ நாம் எதிர்க்கவும், ஒரு முற்போக்கான கருத்தை பதிவு செய்யவும் நாம் அத்தகைய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். ஆகவே இன்று நான் மகாகவி பாரதியாரை கோடிட்டு காட்டிய போது இத்தகைய எண்ணங்கள் எழுந்தது. பாரதி எழுதியது போல, பிச்சை எடுத்து உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற வரிகளை உங்களுடன் நினைவு கூற விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கு இருக்கும் போலி அரசியல்வாதிகளும் போலி கார்ப்பரேட் வியாபாரிகளும் இந்த 3 வேளை சோற்றுக்காகவும் அல்லது அதை தாண்டிய ஒரு உல்லாச வாழ்க்கைக்காகவும் அல்லது தங்கள் பிள்ளைகளுக்கு பிழைக்க தெரியாது, தங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தில் ஒரு வேலையை பெற்று சம்பாதிக்க தெரியாது என்ற அச்சத்தினால் தம் நாட்டு மக்களுக்கே அவர்கள் ஊழல் என்ற துரோகத்தை செய்கிறார்கள். ஆகவே நாம் இவர்களை எதிர்க்க வேண்டுமென்றால் நாம் அத்தகைய அச்சத்தில் இருக்கக்கூடாது. அந்த 3 வேளை சோற்றுக்காக நாம் எதிர்பார்க்க கூடாது. அப்போதுதான் நமக்கான வீரம் மனதில் எழும். அப்படியே நமக்கு சோறு கிடைக்காவிட்டாலும் எம் மக்களிடத்தில் யாம் பிச்சை எடுத்து உண்போம். நம் மக்களிடம்தானே நாம் பிச்சை கேட்கிறோம். யாருக்காக நாம் உழைக்க முன்வந்தோம்? யாருடைய ஏற்றத்துக்காக நாம் இங்கு வந்தோம்? அந்த மக்களிடத்திலே யாம் நன்கொடையாக சோற்றை புசிப்பதை பிச்சை என்று சொன்னாலும் நாங்கள் அதை ஏற்கிறோம். நாங்கள் அதை மானக்கேடாக கருத மாட்டோம். ஏனென்றால் நேர்மையாக எம் மக்களுக்காக, எம் மக்கள் உயர்வுக்காக நாம் இங்கு உழைக்க வந்தோம் என்று நாம் பொருள் கொண்டோம் என்றால், பாரதியின் பிச்சை எடுத்து உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். பாரதி எழுதிய காலத்தில் அவர் வெள்ளையருக்கு எதிராக நாம் இந்த அடிப்படை தேவைகளை தடையாக கருதக்கூடாது என்ற நோக்கில் எழுதினார். இன்று நாம் ஊழல் கொள்ளையர்களை எதிர்க்கவும் இந்த கவிதை நமக்கு வலிமை சேர்க்கும் என்று நாம் பெரிதும் நம்புகிறேன். ஆகவே நம்முடைய மக்களுக்காக நம் அடிப்படை தேவைகளை துச்சமாக கருதி மக்களின்பால் மாறா அன்பும் பற்றும் கொண்டோமானால் நாமும் தமிழ் தேசியம் படைக்க
முடியும் என்று உறுதியாக நம்புகிறேன். அனைவருக்கும் என் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.